வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சிறைத்திறம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, பெண்களுக்கான ஒரு அருமையான ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க பார்க்க போற ஸ்கீம் என்னன்னா தேனா ஸ்ரீ திட்டம். இந்த ஸ்கீம் பெண் தொழில் முன்னெடுக்கணும் ஒரு அருமையான ஸ்கீம் போனோம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா பெண்கள் சுயதொழில் தொடங்க கடன் வழங்குறாங்க. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, இதுக்கு எவ்வளவு லோன் தராங்க, அதுக்கு வரி சலுகைகள் எவ்வளவு, இதனால பயன்கள் என்ன, அப்புறம் என்னென்ன தொழில் தொடங்க லோன் தராங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இன்னும் மேல் பணம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தொழிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, பெண்கள் ஒரு தொழில் தொடங்குறாங்க அல்லது ஆல்ரெடி இருக்கிற நிறுவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா மூலத்தன பண செலவுகள் நிறைய இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்துக்கிறாங்க, தேனா சக்தி திட்டம். வாங்க, இந்த ஸ்கீமோட மெயின் நோக்கம் என்னன்னா, பெண்களுக்கான பொருளாதார வாய்ப்பு அதிகரித்து அது மட்டும் இல்லாம பொருளாதார மேம்பாட்டுக்கும் வழி செய்கிறது. இந்த ஸ்கீம் இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். இதுல விவசாயம் சார்ந்த தொழில்கள் மற்றும் எம்எஸ்சி நிறுவனங்கள் சார்ந்த தொழில்களும் இந்த ஸ்கீம் மூலியமா எவ்வளவு லோன் தராங்க பார்க்கலாம். இப்போ பெண்கள் தொழில் இருக்கிறாங்களா, அவங்க விவசாயம் சார்ந்த தொழில்கள், சிறுகடன் செய்யறாங்க, அடுத்தது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அடுத்தது சிறு தொழில்கள் அல்லது சில்லறை விற்பனை கடைகள் வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா மேக்சிமம் 20 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே பெண் தொழில்முறை மைக்ரோ கிரெடிட் பிரிவில் மேக்சிமம் 50,000 வரைக்கும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்கீம்ல வட்டி விகித சலுகை இருக்குது. அது எவ்வளோனா 0.2% இந்த ஸ்கீம் மூலியமா பெண்களுக்கு தொழில்முறைக்கான வட்டி சலுகை தராங்க. நெக்ஸ்ட் இதுக்கான தகுதிகள் என்னன்னா, சில்லறை விற்பனை, விவசாயம் சார்ந்த தொழில்கள், குறு தொழில் அல்லது உற்பத்தி துறையில் நீங்கள் ஒரு வணிகத்தை வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கட்டிட கலைஞர்கள், அப்புறம் டாக்டராங்கிறாங்கள, அவங்க சுயதொழில் செய்யறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வணிகத்தை பெண் தொழில் வணிகத்தை முழுவதுமாக நடத்திட்டு இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு ஷேர் 50% இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் மாநில ஏஜென்சிகளால் நடத்தப்படும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களில், அதாவது இடிபியில் அவங்க பங்கு பெற்றுக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் என்னென்ன இண்டஸ்ட்ரி இன்க்ளூட் ஆகுதுன்னா, என்னென்ன துறைகள் வருதுன்னா, வணிக நிறுவனங்கள், விவசாயம் மற்றும் அதன் தொடர்புடைய நடவடிக்கையான நிறுவனங்கள், அடுத்து சிறு தொழில் நிறுவனங்கள், அடுத்து சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார், அதாவது சிறு தொழிலில் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார், அடுத்து சில்லறை வர்த்தகம், அடுத்து மைக்ரோ கிரெடிட் வர்த்தகம், நெக்ஸ்ட் கல்வி நிறுவனங்கள், அடுத்து வீட்டு வசதி. இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கான துறைகள். இந்த துறைகள் மூலமா இருந்தால் நீங்க லோன் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, பேன் கார்டு, ஆதார் அட்டை, வங்கி விவரங்கள், புகைப்படம், இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாமல் வங்கியில் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்கும். அந்த டாக்குமெண்ட்லாம் இந்த ஸ்கீமுக்கு தேவை. இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தேனா வங்கி கையில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட் இருந்தாலும் அங்கே போய் கேட்டால் அவங்க ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.